லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, கல்யாண நேரத்தில் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. டென்ஷனே இல்லாமல் காதலும் கடவுளும் வாழ்த்த ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும்? அதுதாங்க நம்மளோட ஷோ. உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தை உங்களுக்கே தேடி கொடுக்குற ஒரு ஷோ. ஆஹா, என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுல முதல் வர போற கப்பல் ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா. நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணி புள்ள முன்புறவ யாரும் இல்ல, வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி புடுடி, தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்ன மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி, அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி, மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி, அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி. ஹாய் ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா. இன்னும் ரெண்டு பேரும் சூப்பர்பா ஆடி அசத்துனீங்க. நீங்க இப்ப என்னென்ன படங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ரைட்னா வந்து டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சாருடைய ரொம்ப நல்லவன்டா நீ. ரொம்ப நல்லவன்டா நீ. ஓகே. அப்புறம் கப்பல்னு ஒரு படம் டைரக்டர் சங்கருடைய அசிஸ்டன்ட். ஓகே. வாழைப்பழம்னு ஒரு படம். ஓகே. அது நிறைய படங்கள் நயன்தாராவோட அவங்களோட படம். ஓகே, தட்ஸ் நைஸ். உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? 100% லவ் மேரேஜ். 100% லவ் மேரேஜ். நீங்க தான அவங்கள ப்ரப்போஸ் பண்ணீங்க. சோ என்ன பிடிச்சி அவங்கள வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க சொல்லுங்க. அவங்களுடைய டான்ஸ் ஃபர்ஸ்ட். டான்ஸ் ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு கேரக்டர். பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் பத்தி என்ன பிடிச்சது? மாமாட்ட உனக்கு பிடிச்சது எதுடா? என்னோட டான்ஸா, என்னோட பெர்ஃபார்மன்ஸா? மேடம் கேக்குறாங்க. பார் வீட்ல அதட்ட மாதிரி இங்க அதட்டாத. பேசாம இருங்க, நான் மறந்துடுவேன். சரி சொல்லு. அவர் இருந்தாருன்னா அந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஸோ வீட்டில் இதே மாதிரி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவார், ஏப்பா நீ சிரிக்க வைக்கிற வயசான காலத்தில் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வயசான காலத்தில் சிரிச்சு படக்கணும் அப்படி இழுத்துருக்கலாம். அங்கிள் ஆண்டி பார்த்துக்கங்க, இவன் என்ன சொன்னாலும் நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. ஓகே, யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க் யூ. இந்த மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் எங்களுக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. பெண்தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே, என்னை பார்க்கிறாள் ஏதோ கேட்கிறாள், எங்கும் இருக்கிறாளோ, பெண்ணால் சிரிக்கிறாள் முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழக்கிறாளோ, கூட்டத்தில் இருந்தும் தனியாக ஒரு கப்பல் அரவிந்த் அண்ட் பூனம். சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சொகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவோ எண்ணி பார்க்கல, அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. சொல்லிட்டேனே
பூனம், வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்து. தேங்க்யூ சங்கவி. அரவிந்த், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். சோ என்ன பார்த்து உங்களுக்கு பொண்ணு பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்தது இவங்க தான். ஸோ எனக்கு கல்யாணத்தில் அவ்வளோ வந்து இஷ்டம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. பட் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாட்டி நீ வந்து பார்த்துடா, அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணிக்கோ பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. பிடிச்சது வந்து அவளோட இன்னசென்ஸ். அந்த சமயத்துல இப்போ அவங்க என்ன ரூல் பண்றாங்க. எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே இருந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா, தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச. அடுத்து வர போற கப்பல் ஈஸ்டர் அண்ட் ஜமுனா. ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ, ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடியோ, லை 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 லைலோ, லை 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 லைலோ, ஏலாலங்கடியோ. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? சாம்புராணி வாசல்ல வளர்ந்து சிரிக்கி நீ, அடி சகுன பார்த்து சடங்கு பார்த்து சிரிச்சு கிறுக்கி நீ. சாமிக்கெல்லாம் சகுனம் ஏதும் தேவையில்லையே, நீ சாகு போக்கு சொல்வதெல்லாம் நியாயம் இல்லையே. அடியே கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? ஹாய் ஈஸ்டர், ஹலோ ஜமுனா. அம்மா, வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்து. நீங்க இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்களா, இல்ல வீட்டுல பார்த்த பொண்ணை வந்து அப்படியே தலையாட்டி கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு வந்து எப்பயுமே அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டான். வேற வழி இல்லாமல் எதையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். நிஜமா சத்தியமா இது ஆக்சிடென்ட் தான். ஆமா, மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அப்போ ஒரு ஆக்சிடென்ட்டா உங்க கல்யாணம் நடந்தது. ஆனா இன்னைக்கு நல்ல ஜாலியான மூட்ல நீங்க எனக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஜோதி நிறைஞ்சவே சுண்ண புட்டன் சமஞ்சவே போடா போரா மலை போடா போரா, ராஜ நடையில நட்சத்திர பந்தடியில போடா போரா தாலி போடா போரா. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. நம்ம ஆஹான பொறுத்தத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். நீங்க உங்க வைஃபை பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதுன்னா நாங்க இந்த ரவுண்ட்ல செக் பண்ண போறோம். ஸோ ஜென்ஸ் கொஞ்சம் வெளியே வரீங்களா? அப்பா போயிட்டாங்க பாப்பா. லேடிஸா தனியா ஒரு 2 நிமிஷம் விட்டாலே போதும், ஏதாவது ஒரு காசிப் ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க காசிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். பிரியாங்கா கொஞ்சம் இங்க வரீங்களா? வாங்க. சாரீஸ், ஜுவல்லரி, மேக்கப் ஐட்டம்ஸ், மொபைல் போன்ஸ், சாக்லேட்ஸ், பணம், இங்க இருக்கிற 6 ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன? ஜுவல்லரி தான் ஜுவல்லரி தான் கேட்பீங்க. சோ உங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா? நிறைய வாங்கி நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. பிரியாங்கா
உங்களுக்காக இந்த ஜுவல்லரி வந்து லாக் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. தேங்க்யூ. அடுத்தது பூனம் வாங்க. உங்களுக்கு இதுல என்ன ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பவுமே க்ளோத்ஸ். சோ இந்த Dress உங்களுக்காக லாக் பண்ணிடலாமா? ஓகே யா. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. ஜமுனா வாங்க. ஜமுனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட். நீங்க சாக்லேட் பேபியா? கண்டிப்பா. உங்க ஹஸ்பண்ட் கரெக்டா கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறீங்களா? சரி பார்க்கலாம். ஒருவேளை இதெல்லாம் பார்த்த பிறகு மனசு மாறி இருப்பாளோ அப்படின்னு திங்க் பண்ணலாம். தெரியல. ஓகே. சோ உங்களுக்காக வந்து அந்த சாக்லேட்டை லாக் பண்ணிடலாமா? Thank you. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. பிரியங்கா நீங்க வீட்ல உங்க ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடுவீங்க? சங்கராமான்னு கூப்பிடுவேன். எங்களுக்காக உங்க வீட்டுக்காரரை கூப்பிடுறீங்களா? சங்கராமா சீக்கிரம் ஓடி வாங்க. இல்ல நம்ம கூப்பிட்டு என்ன அவங்களால ஓடி வர முடியாது, கஷ்டம் தான். இங்க வாங்க இங்க வாங்க. அங்க இல்ல அதெல்லாம் பேசிக்க கூடாது, டைரக்டா இங்க வாங்க. பொதுவா இது எல்லாமே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான். ஆமா. உங்க வைஃப் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டு நீங்க வாங்கி கொடுக்குற திங்க என்ன? அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இல்ல மேடம் பொதுவா கை கொடுங்களேன். இல்ல இங்க ஒண்ணு இல்ல மேடம். இல்ல ஒரு மேஜிக் மேடம். சத்தியமா ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்ப பொதுவா இது வந்து பணம் இருக்கு இல்லையா, பணம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி சாக்லேட் அதுவும் ரொம்ப பிடிக்கும். இது எதுக்கு கைய தொட்டி சொல்லணும்னு அவசியமே இல்லையே. இல்ல மேடம் ஒரு மேஜிக் பண்றேன் பாருங்க. இங்க இருந்து அந்த அதே வெள்ளை மாதிரி காட்டிட்டா அவர் செல்போன் அது ரொம்ப பிடிக்கும். சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஜுவல்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொதுவாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஹலோ ஹலோ உங்களை கண்டுபிடிக்கதான் சொன்னாங்க, அங்க ஒண்ணும் பேச சொல்லல. ஓ கண்டுபிடியா, நான் கையப்பிடியா நினைச்சேன். ஓகே ஜுவல்ஸ் மேடம். ஜுவல்ஸ்னு சொல்றீங்க. ஒருவேளை தப்பா சொல்லிட்டீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ். அப்ப நீங்களே சொல்லிருங்க அவர்கிட்ட எது கேட்கணும் சொல்லலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உங்க வைஃப் ஜுவல்லரி வாங்கி கொடுத்திருக்கீங்க? ஆமா நான் ஜுவல்ஸ் தான் நிறைய. ஒடியானம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? அவ்வளவு பெருசு கிடைக்கல மேடம். எனக்கு இனிமே வர வெட்டிங் டேக்கு ஒட்டியானா. ஓகே கண்டிப்பா அந்த கடைக்காரன் வீட்டு கடையை பிடிச்சிட்டு போயிடுவான். டெஃபினட்டடா. பொய்யாவது சொல்லுங்களேன் வாங்கி தரேன்னு. டெஃபினட்டா உனக்கு ஒன்று வாங்கி தரேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு உன் கேட்டாங்க. காதலன் நான் தான் என்று சொல்லில் உயிர் வாழும் அந்த ஒரு சொல். ஓகே பேச விடாம லாக் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த ஜுவல்ஸ் லாக் பண்ணிடலாமா? ஓகே. நான் உங்க வைஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல ஜுவல்ஸ் தான் சொல்லிருப்பா. இது இருந்தால் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இத வச்சு அது வாங்கலாமே. நீங்க எல்லாமே டிஃபரெண்டா திங்க் பண்றீங்க. சரி கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. உங்க வைஃப் வந்து அதே நகை தான் செலக்ட் பண்ணாங்க. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். Thank you. Thank you. Thank you. ஓகே. பூனம் உங்க ஹஸ்பண்ட் நீங்க எப்படி ஆசையா கூப்பிடுவீங்க? அரு. எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறீங்களா? அரு இங்க கொஞ்சம் பாரு. வந்துட்டேங்க. இங்க 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 வாங்க இங்க வாங்க. இது எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிச்ச ஐட்டம் தான். பட் உங்க வைஃப்க்கு என்ன அதிகமா பிடிக்கும்? ஜெனரலி அவளுக்கு க்ளோத்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். பட் உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? உங்களை தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஐயா சத்தியமா சொல்லிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும். சரி அவங்க கிட்டயே கேளுங்க என்ன சொல்லிருக்காங்க. என்னப்பா? க்ளோத்ஸ் தான். கரெக்ட்டா மூணு பேரும் இல்ல அவங்க துணி தான் இருக்கு. என்னோட பாத்தீங்கன்னா இத்தனை ஒரு 3 பேர்லயா? உலகத்திலே ஆண்கள் தாங்க பாவப்பட்ட ஜென்மம். ஒரு சட்டை ஒரு பேண்ட் ஒரு டவுசர் அவ்வளவுதான். ஆனா பெண்களுக்கு பாருங்க சுடி மிடி ஸ்கர்ட் நைட்டி இப்ப புதுசா ஒண்ணு நட்டுவா கொள்ளின்னு ஒண்ணு விட்டுருக்கேன். என்ன ட்ரெஸ் தான் நட்டு அங்கங்க நட்டுக்கு நிக்கும். பூனம் வந்து ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க, கரெக்டா சொன்னாங்க. அதனால உங்களுக்கு கண்டு கொண்டேன் இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். Thank you. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. Thank you. ஜமுனா உங்க ஹஸ்பண்ட் ஆசையா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அருளா கூப்பிடுவேன், மாமு கூப்பிடுவேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஆசையா கூப்பிடுங்களேன் மாமு. ஏய் அப்படின்ற போறேன். அருளா ஏ மாமு வாங்க மேல. இல்ல வழக்கமா கூப்பிடுங்க. வந்து தொலை. ஈஸ்டர் வாங்க. ஆசையா அவங்க கூப்பிட்டாங்க, அப்ப வரல. இப்ப திட்டிட்டு கூப்பிட்ட அப்புறம் வர்றீங்க. அவங்க கிட்ட திட்டு வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையா? நானே ரோபோ சங்கரா அரவிந்தா கூப்பிட்டவன ஓடி வர்றதுக்கு. அதெல்லாம் அப்படி இல்ல.
வேண்டாம்டா டேய். மெதுவா தான் வரும். ஓகே ஈஸ்டர் இதெல்லாமே வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ். உங்க வைஃபுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன கொடுமைப்பட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த ஆப்ஷன்லாம் இல்லையா? அதை நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இல்ல சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு போங்க, அங்கே பஞ்சாயத்து வச்சுப்பாங்க. இப்போ நம்ம கதைக்கு வாங்க. உங்க வைஃபுக்கு சரி கையை என்ன ரொம்ப பிடிக்கும்? கையை கொடுங்க. ஏன்னா வந்தாங்கலாம் கையை நான் வரல, நான் இந்த ஷோக்கு வரலங்க. இது என்ன ஓர வஞ்சினாங்க? ரோபோ சங்கருக்கு மட்டும் கையை நீட்டுறாங்க. ஏங்க நானும் ரசிகன்ல இருந்து உங்க ரசிகன் தாங்க. பாட்டு முடிஞ்ச உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு டிவியை 2 மணி நேரம் பார்த்துருவேன். இப்படி பண்ணா எப்படிங்க? அவருக்கு ஒரு மரியாதை, நம்மளுக்கு ஒரு மரியாதைனா அப்படி தேவை. நாளா ஒரு தடவை கரண்ட் போயிருச்சு, டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேன். காணா சங்கதி நடத்தல. அந்த பிம்பம் அப்படியே இருந்துங்க. இவ்வளோ ஆசையா கேட்டீங்க, என் கை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லுங்க என்ன? அப்பா அப்பா கடவுளே, எங்க பாருங்க. ஐயோ 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 போதுங்க, வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம பிறவி பயன் அடைஞ்சிட்டோம். ஈஸ்டர் நம்ம கதைக்கு வரலாம் இப்போ. நம்ம கதை வேற இருக்கா? இல்ல அவளை வச்சுட்டு சொல்லாதீங்க, கதை தனியா பேசு. ஸ்டாப் இட் என்னால முடியல. மை காட். உங்க வைஃபுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அடிக்கடி டெய்லி வாங்கி கொடுப்பீங்களா? வாரம் என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். மொபைல் போன் அவங்களுக்கு பிடிக்கும், மொபைலும் பிடிக்கும், சாக்லேட்டும் பிடிக்கும் சொல்லிருக்கீங்க. பணம் எல்லாருக்குமே அவளுக்கு பிடிக்காது. ஓகே ஃபைன். 10,000 ரூபாய் காலையில கொடுங்களேன், நைட்டு போனா 500 ரூபாய் வச்சிருப்பாங்க. அவ கையில இருந்தா பிடிக்காது. ஜுவல்லரி வந்து நான் போட்டுக்க விடுறது இல்ல. 4 ஐட்டம்ல ஷூர் லாக் பண்ணிடலாமா? எதுக்கு லாக் பண்றீங்க? கொடுத்தீங்கன்னா அவ வீட்ல வச்சு லாக் பண்ணிடுங்க. ஷூரா லாக் பண்ணிடலாமா? லாக். ஜமுனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க சொல்லுங்க? சாக்லேட். சோ நீங்க வந்து இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்ல தப்பாயிடுச்சு, அதனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதா? 7 வருஷம் இதான் நடக்குது. அது ஒண்ணு சொல்லும், நான் ஒண்ணு சொல்லுவேன், நான் ஒண்ணு சொல்லுவேன், அது ஒண்ணு சொல்லும். உங்க வைஃப் வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க, அதனால இந்த சாக்லேட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நகையை சொல்லிருக்கலாமேடி, நான் மாத்தி சொல்லியிருந்தா அதை கொடுத்துருப்பாங்க. என்ன பாரு எப்பயுமே இந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்ல, இத இப்ப கொடுத்துட்டா திருப்பி வாங்க முடியாது, மத்தெல்லாம் திருப்பி வாங்கி. ஆமா எக்ஸாக்ட்லி. போய் அந்த சாக்லேட் உங்க வைஃபுக்கு கொடுங்க. அந்த கதெல்லாம் வேணாமா? ரோபோ சங்கர் போகும்போது கை கொடுத்து அமிச்சிங்களா? அது வெரி குட். நெக்ஸ்ட் டைம் கரெக்டா கண்டுபிடிங்க. நோ அப்ஜெக்ஷன். ஐ அம் ஆல்சோ ரெடி. I am 24 hours available. உங்க வைஃப் காதலிக்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அங்க கூப்பிடுங்க, இந்த பக்கமா சொல்றீங்க, அங்க பக்கத்துல பார்த்து கூப்பிடுங்களே. பக்கத்துல பார்த்து கூப்பிடுங்க, ஏன் முன்னாடி கேட்க மாட்டீங்க? உங்க பக்கத்துல இருக்கிற உங்க பொண்டாட்டிய பார்த்து கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரவுண்ட். 3 பேருக்குமே ஒரே கேம் தான் கொடுக்க போறோம். 1 நிமிஷத்துல நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். சோ நம்ம காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி. நம்மளோட ட்ரெடிஷன். உங்க வைஃபுக்கு நீங்க வளையல் போட்டு விட ரெடியா இருக்கீங்களா? பெரிய வளையலா பார்க்கணும். இருக்கு, நாங்க எடுத்து வந்துட்டோமே, அப்படியே தயார் பண்ணிட்டோமே. ஓகே ஓகே. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளவு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க? சொல்லிருக்காங்களா? எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஓகே. உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்ல வைக்க போறோம். வாவ். அதுக்கு தான் மார்க். ஓகே. ஓ, இந்த காதல் சடுகுடு விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே. சோ நீங்க போய் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. I love you டா. ஐயோ, இது I love you. மைனஸ் பாயிண்ட் வர அப்படி பண்ணீங்கனா. அதுக்கு வந்து 50 மார்க். அது வந்து 50 இல்ல மைனஸ் ஆகும்.
அங்கே போங்க சீக்கிரம் நிறைய அப்புறம் ரோசஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஐ லவ் யூ. சைக்கிளே ஓடல. ஐ லவ் யூ டு. இது சைக்கிளே ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தூக்கி போடக்கூடாது, கையில் கொடுக்கணும். கையில் கொடுக்கணும், கையில் கொடுக்கணும். ஐ லவ் யூ. ஆஹா. Come on, come on, You come dance on. please. No, thank you. Please come back. சீக்கிரம் வாங்க. I love you. 7, 6, 5, 4. I love you. I love you. அது எவ்வளோங்க? எவ்வளோ ரோசஸ் கொடுத்துருக்காங்க? 6 டைம்ஸோ ஒரு நிமிஷத்துல 6 தடவை உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட். ஆனா ஒரு பெனால்டி, எனக்கு வந்து இந்த ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னதுனால 100 points. உங்க முன்னாடி இந்த சைக்கிள் உட்கார்ந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். நான் அது வரல ஓகே, பட் அவங்க ரெண்டு விளையாடணுமா வேணாமா? மேடம், அப்ப இன்னொரு பெனால்டி. என்ன? அவங்க பின்னாடி, நீங்க முன்னாடி. ஓகேவா? சைக்கிள் தாங்காதுப்பா. சைக்கிள் தாங்கது, வாங்க. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட சைக்கிள் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி உண்மையிலே சைக்கிள்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ யாருமே அதை செய்யறது இல்லை, அதனால தான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம். ஸோ போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. அரவிந்த் அண்ட் பூனம் வரீங்களா? எங்களுக்காக உங்க வைஃப்க்கு வளையல் போட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வளையல் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்களா உங்க ஹஸ்பண்ட்? கல்யாணத்தை போட்டது, அதுக்கப்புறம் போடவே இல்லை. அத போடணும். அதுக்கப்புறம் போடுறது இல்லை, நீங்களா வந்து வாங்கி போடுவீங்க. That's nice. எங்களோட கேம் ஆரம்பிக்கலாமா? நீங்க போய் உட்கார்ந்துக்கங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் now. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா இது தேவையா அட போவையா ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பச்சை பசுமைகள் தெரியுது தெரியுது அழகு கிளிகள் நமது விழியில் வலம் வருதே ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போருடா பூ கொடுத்திருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு தடவை? 7 தடவை ஐ லவ் யூன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 7 ஜென்மத்தை சொல்லியாச்சு. I love you too. I love you too அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கஷ்டப்படுறது நாங்க தானே. அதனால நீங்க வந்து ஆசையா இன்னொரு ரவுண்ட் போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம் உங்க வைஃபோட. சுபூனம் வாரீங்களா? ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள் பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள் தோளக்கட்டி. ஒரு நிமிஷத்துல 7 தடவை ஐ லவ் யூ சொன்ன இந்த ரவுண்ட்ல 70 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அரவிந்த் அண்ட் பூனம். நீங்க போய் உங்க இடத்துல ரொம்ப நன்றிங்க. ஓகே, அடுத்தது ஈஸ்டர் அண்ட் ஜமுனா வரீங்களா? எங்களுக்காக உங்க வைஃப்க்கு வளையல் போட நீங்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. வளையப்பட்டி தமிழ தமிழ
கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். ஆரம்பிப்போம். ரெடி இல்ல? ஓகே, நீங்க போய் உட்கார்ந்துக்கங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. Come on start. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோ ரெக்க கட்டி பறக்குதடி தூக்கி எல்லாம் போடக்கூடாது, கையில பிடிக்கணும். ஆசைப்பட்டு I love you. அந்த பக்கம் இழுக்குது. வாங்க ஃபாஸ்ட் தள்ளிட்டே போங்க அடிக்கணும் ஃபாஸ்ட். I love you. அடிங்க பழகி கிடந்த பழைய நினப்புத I love you பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஃபாஸ்ட் வாங்க. I love you. 15 செகண்ட் இருக்கு இன்னும். வாங்க. ஜமுனா நீங்க ஒரு தடவை கூட I love you சொல்ல மாட்டீங்க. I love you. 9 செகண்ட். வாங்க. 7 5 ஃபாஸ்ட் 3 2 1 I love you. ஐ லவ் யூ டூ. அது கணக்கு கிடையாது. பக்கத்துல அரவிந்த் தான் இருந்தாப்ல. பட்டுன்னு சொல்லிட்டேன். வாங்க அங்க ஜமுனா வாங்க. திரும்ப முடியல. சோ ஒரு நிமிஷத்துல 6 தடவை ஐ லவ் யூ நீங்க சொல்லிருக்கீங்க. வேண்டா வெறுப்பா ஐ லவ் யூ சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல வேண்டா வெறுப்பா இல்ல, அவ்வளவு அழுத்தம். I love you. I love you. வேற வழி இல்ல. I love you. மாமா ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி எப்படி ரவுண்ட்? சூப்பர்பா இருந்தது. 6 ஃப்ளவர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கும் இந்த ரவுண்ட்ல 60 பாயிண்ட்ஸ். சூப்பர்பா இந்த ரவுண்ட் போச்சு. அடுத்த ரவுண்ட் போறதுக்கு மேடம் முன்னாடி ஒரு நிமிஷம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தை நாங்க அடைஞ்சுக்கிறோம். என்ன பூர்வ ஜென்ம பண்ண புண்ணியம்? போறீங்க? நாங்க உங்க கூட டான்ஸ் ஆடணும். ப்ளீஸ் வேணாம் சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீடா. இங்க வந்து வேண்டாம் சொல்றாங்க. அது வேண்டாம். ஓகே ப்ளீஸ் சாங். வங்காளக்கடலே என்ன உன்னாச விடலே எங்க அக்காளின் மகளே நீ முக்காலும் கெடலே என்ன மாமான்னு தான் கொஞ்சிடணும் மானே ஒரு மாமாங்கமா காத்திருக்கேன் நானே அடி வங்காளக்கடலே என்ன உன்னாச விடலே எங்க அக்காளின் மகளே. போட்டானே பாணம் பொன்னாலே நேரம் ஆத்தாடிராவும் பகலும் தூக்கம் வரலே பாலோடு தேனும் எப்போதும் வேணும் அம்மாடி நானும் கேட்டு நீதான் தரல கல்லூரும் பானே நாடிதானே உண்ணாமே நானே திண்டாடுவேன் அடி சோரேது நீரேது உன் ஞாபகம் இனி தாங்காது தூங்காது என் வாலிபம் அடி சோரேது நீரேது உன் ஞாபகம் இனி தாங்காது தூங்காது என் வாலிபம். இதுதான் வந்து எங்க கேமோட வின்னரை டிசைட் பண்ண போற ரவுண்ட். அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அண்ட் பிரியாங்கா இங்க வரீங்களா? உங்க husband அந்த மாதிரி ஸ்மைலிங் பண்ணாதீங்க. டைம்ல வெட்டி போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. அது பெரிய காமெடி. அந்த மெட்டி உள்ள
உள்ள நுழைய மாட்டேங்குதுன்னு உட்கார்ந்து 1 மணி நேரம் அவர் ஐயர் சொல்றாருமா போதும்பா சாங்கியத்துக்கு சும்மா தொட்டு கொடுப்பா வீட்டுல நான் போட்டே தாங்க தீருவேன் நுழைய மாட்டேன்றது 1/2 மணி நேரம் பண்ணிட்டாங்க. 1/2 மணி நேரம் மெட்டி போட்டாங்களா? திருப்பி அவங்களுக்கு நீங்க வந்து மெட்டி போடணும், நாங்க அதை பார்க்கணும். அதான் தேங்க்யூ மேம். ஆனா 2 நிமிஷத்துலயே வந்து நாங்க போட வச்சிடுவோம். ஓகே அப்பா அப்ப கண்டிப்பா எவ்வளோ பெரிய மெட்டியா தான் இருக்கும். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க சோ எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஏன்ட்ட கேளுங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? சரி நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? லாரியை கொண்டாந்து இந்த இதுலயே சாட்சி வச்சிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி நான் தாங்கப்பட்ட பாட்டு எனக்கு தான் தெரியும். நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. Thank you. அப்பப்ப கட் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களே. அடுத்தது அரவிந்த் அண்ட் பூனம் வரீங்களா? உங்க கல்யாண டைம்ல எப்படி மெட்டில போட்டுருக்காங்களா? மெட்டி போட்டு. சோ நீங்க உங்க வைஃப்க்கு மெட்டி போட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரோர் சுந்தரிய பாரோர் கதிராட்டம் சொல்லி கொடுக்கும். எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி நைஸ். ஆமா சங்கர் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க எப்படி இருந்தது. இது வந்து ஒரு சுகமான சுமைதாங்க. அது நீங்க காலம் வச்சா ஓகே. நீங்க போய் உட்காருங்க. Thank you. அந்தியில வானோர் தந்தனத்தோம் போடும் அலை. அடுத்த ஈஸ்டர் அண்ட் ஜெமினா வரீங்களா? உங்க கல்யாண டைம்ல ஈஸ்டர் உங்களுக்கு மெட்டி எல்லாம் போட்டு விட்டாங்களா? நாங்க லவ் பண்ணும்போது அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்டே அதுதான். இப்போ எங்களுக்காக உங்களுக்கு மெட்டி போட ரெடியா இருக்கீங்களா? எஸ். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ணம் சேவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூ வெடிச்சது. ஆனந்த வாசம் மணக்குது ஆசையில் மனசு கணக்குது. இளவட்டம் பொடி கட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணா சேவக்குது சும்மா சும்மாடி. ரோபோ சங்கர் அரவிந்த்லாம் சின்ன பசங்க, தெரியல எப்படி குடும்ப பாரத்தை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். அவங்க காலில் சுமந்துட்டாங்க, நான் சுமக்க மாட்டேன். இது ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் ஆன். ஃபர்ஸ்ட் நான் வந்து அரவிந்தன் அண்ட் பூனமை கூப்பிட போறேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம், அதுக்கு வந்து 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சர்ல எது உங்களுக்கு ரைட் அப்படின்னு தோணுதோ அந்த ஆன்சரை நீங்க செலக்ட் பண்ணணும். இதே கொஸ்டினை வந்து நாங்கள் ஆடியன்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம், அவங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்ற பதிலும் அவங்க சொல்ற பதிலும் எந்த லெவல் இருக்கு அதை வச்சு நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னா 100 பாயிண்ட்ஸ், செகண்ட் லெவல் 75 பாயிண்ட்ஸ், தேர்ட் லெவல் இருந்ததுன்னா 50, ஃபோர்த் லெவல் இருந்ததுன்னா 25. ஸோ ரெடியா இருக்கீங்களா? எஸ். அரவிந்த், உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃபோட ஃப்ரெண்டு அவங்க வீட்ல வந்து கோச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. செம மேட்ரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பண்ணுவாரு. ஊருக்கு அனுப்பிச்சிடுவோம். ஆப்ஷன் ஏ, கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டும் அப்புறம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு விட்டுடுவீங்க. ஆப்ஷன் பி, அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. நோ சான்ஸ். ஆப்ஷன் சி, உங்க வைஃப் கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்க சொல்லுவீங்க. ஆப்ஷன் டி, அவங்க வீட்ல போய் நீங்க பேசி முடிவு எடுப்பீங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கலாமா? 31%. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்க்கலாமா? 23%. ஆப்ஷன் பி பி தான் 27%.
ஆப்ஷன் டி 19%. So, அதான் பொண்டாட்டி சொல்ல option கேட்கணும். C. ஆமா வைஃப் சொன்னா கேட்கணும். நீங்க செலக்ட் பண்ணது எந்தாவது இது பாருங்க. இல்ல மேடம் இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல கோச்சிக்கிட்டு என் வீட்டுல வந்துட்டீங்க. நான் வரவே மாட்டேன். ஆமா ஈஸ்வரனா நீ உங்க வீட்டுக்கு ஒரு நிமிஷம் கூட உன் வீட்டில் இருக்க விட மாட்டேன். இவங்க வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அரவிந்த் என்ன நீங்க ஆப்ஷன் சி செலக்ட் பண்ணிருக்கீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது ஈஸ்டர் அண்ட் ஜமுனா. தம்ஷரஸ் விளையாடி இருப்பீங்க இல்லையா சின்ன வயசுல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுப்போம். அதை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். ஸோ யார் நடிக்க போறீங்க, யார் வந்து சொல்ல போறீங்க? எனக்கு நடிக்க தெரியாது மேடம், பொண்டாட்டிக்கு முன்னால. உங்ககிட்ட நடிக்க சொல்றேன். நடிக்க சொல்லலைங்க, நடிச்சு சுச்சுவேஷனை வந்து காமிங்க அப்படின்றது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுப்போம். இந்த ஒரு நிமிஷத்துல வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். ரெடி? உங்களுக்கான சுச்சுவேஷன். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். 7 சொல்லுங்க. 7 3 4 சாப்பிட்டு தூங்குறேனா நானு உன் நீ சாப்பிட்டு தூங்குறேன் நானு பார்த்துட்டு இன்னும் இதெல்லாம் கேமரா ஷூட்டிங் போயிட்டு லேட்டாக வரீங்க. நான் ஓகே நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு லேட்டாக வரீங்களா? கூப்பிடுறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. பேசுங்க. 8 செகண்ட் 7 செகண்ட். ஷூட்டிங் போயிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு வரீங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க நீங்க. நான் வீட்டில் இருக்கேன், அவரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஓகே. அவர் ஷூட்டிங் போயிட்டு வராரு. அவர் வரதை பத்தி ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான், 90% கரெக்ட் தான். ஆனா நீங்க மாத்தி மாத்தி வந்து சொல்லிருக்கீங்க. நான் கொடுத்த சுச்சுவேஷன் வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு நான் வரேன், நான் வரது லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துரு அப்படின்றத வந்து அவங்க எனாக்ட் பண்ணி அவ்வளவு அழகா காமிச்சாங்க. ஆனா நீங்க வந்து இங்க இருக்கிற மேட்டரை வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா மாத்தி மாத்தி சொன்னீங்க. அதனால உங்களுக்கு வந்து 90 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, ஷூட்டிங் முடிஞ்சு நைட் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லவே வேணும். ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கு. காலையில ஷூட்டிங் போகும்போதும் தூங்கிட்டு தான் இருக்கு. நான் எழுப்பி அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னா எழுந்துச்சு, என்னங்க காஃபி போட்டு தரேன். இல்லம்மா டைம் ஆயிடுச்சு, சரி போயிட்டு வா. இது என்ன நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயத்தை போய் நீ சொல்லுமா. 10 மார்க் வேஸ்ட் பண்ணிட்டமா. அடுத்தது நம்ம ரோபோ. வாங்க, உங்களுக்கு வந்து நாங்க ஒரு கேம் கொடுக்க போறோம். அதுல என்னன்னா ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு மேக்கப் போட பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷத்துல எப்படியெல்லாம் நீங்க அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி வந்து அவ்வளோ அழகா நீங்க வந்து. நான் பேசிக்கலி ரொம்ப அழகு இருக்கு, அதோட இன்னும் மெருகு ஏத்த போறீங்க. யார் மேக்கப் போட போறாங்க? அங்க உட்கார்ந்துட்டாங்க, நீ போடுமா, நான் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. அவருக்கு வந்து நான் மேக்கப் போடும்போது தூங்கிடுவாரு, அதுக்காக. உங்களோட நேரம் ஸ்டார்ட் நவ். இந்த மூஞ்சிய கடைசியா ஒரு தடவை நல்லா பாத்துக்குங்க. 50 செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஹீரோ போதும். என்ன மாத்திட்டான். பொட்டெல்லாம் வச்சீங்களா? 10 9 7 5 4 3
லிப்ஸ்டிக் வாயில என்ன பல்லுல தேச்சு வச்சிருக்காங்க. ரோபோ சங்கர்னு ஒரு தம்பி மூஞ்சி காட்டுங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கேடா. சூப்பர் காஞ்சனா மாதிரி இருக்க. நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஆக்சுவலி என் வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு தெரியுமா? என்ன வேலை? ரயில்வே ஜங்ஷன்ல கொடியை பிடிச்சு ஆட்டுவாரு. மாசம் 300 ரூபாய் சம்பளம், டெய்லி 10 ரூபாய் பிடிச்சுக்குவாங்க. அப்ப என்னத்தை கொடுப்பா மனுஷன் தெரியுமா? நல்லா இருக்கா? வரட்டுமா? ஓகே வரட்டுமா? நல்லா இருக்கா? ஓகே பாய். சிரிச்சு என் வயிறு வலிக்குதுங்க. ஆக்சுவலி விட்டுருந்தா நான் 200 பாயிண்ட்ஸே கொடுத்துருப்பேன். ஆனா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, 100 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஈஸ்டர் அண்ட் ஜமுனா 190 பாயிண்ட்ஸ். ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா 300 பாயிண்ட்ஸ். அரவிந்த் அண்ட் பூனம் 330 பாயிண்ட்ஸ். எல்லாருமே சூப்பர்பா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜுக்கு வரீங்களா? உங்களுக்கு இந்த கேம் என்ன ரொம்ப பிடிச்சது? வங்காளக்கடலே அதுல வந்து நாங்க ரோஸ் உங்கள்ட்ட கொடுக்கும்போது நீங்க மைண்ட் ப்ளோயிங். நீங்க பண்ண அந்த ட்ரெடிஷனல் இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு எனக்கு குங்குமம் வச்சது, மெட்டி போட்டது, அதெல்லாமே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஓ தட்ஸ் நைஸ். இங்க ஆஹா என்ன பொறுத்ததோட செகண்ட் ரன்னர் அப் ஈஸ்டர் அண்ட் ஜமுனா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. ஆஹா என்ன பொறுத்ததோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா. அவங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததோட வினர் அரவிந்த் அண்ட் பூனம். உங்களுக்கு கிங் அண்ட் ஷைன் ஒரு gift voucher. மேடம், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், நாங்க வந்து உங்க பயங்கரமான ரசிகன், தீவிர ரசிகர்கள். அப்படி நான் அவ்வளவு அப்படி ஒரு ரசிகன். அதுலயும் குறிப்பா நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போனது இந்த ரசிகன் படத்தை பார்த்து தான். விஜய் சாரோட அந்த ஒரு சாங்கு, ஐயோ சாங்கு 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 ஆடியோ ஆடலாம். சில்லென நீ குளிப்பட்டு கை விரல் தொட்டு